ஹாய், இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் டைம் அண்ட் ஒர்க் அண்ட் பைப்பன் சிஸ்டம். டைம் அண்ட் ஒர்க் அந்த டாப்பிக்லேயே உங்களுக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கான விஷயங்கள் இருக்குது. அதாவது டைம் ஒர்க் இந்த இதை பொறுத்தவரை அப்போது என்ன இருக்கும், ஒர்க் பற்றி பேசுவோம். அதாவது ஒர்க்கு அதை முடிக்கிறதுக்கான டைம் அண்ட் இன்னும் ஒன்று மிஸ் ஆகிற டைம் என்னென்னா பர்சன்ஸ், அந்த ஒர்க்கை செய்கிறதுக்கான பர்சன்ஸ். இந்த மூணு தான் நம்மளுக்கு வரும். அதாவது இப்போ ஒரு ஒர்க்குன்னு எடுத்துக்கிட்டால் அதை செய்கிறதுக்கு ஒரு பர்சன், அதாவது எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ ஒர்க், இந்த மாதிரியான டேட்டாஸ் தான் இதில் வரும். ஸோ இதை கொடுத்து மிஸ்ஸிங் டேட்டாவை நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மூணு விஷயங்களை தான் நம்ம திரும்ப திரும்ப பேசுவோம். அதே போல் பைப் அண்ட் சிஸ்டம் எடுத்துக்கிட்டால், சிஸ்டம்னா ஒன்றும் இல்லை, தொட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, டேங்க்கு, அந்த பைப்பில் தண்ணி நம்பும் இல்லையா, அந்த தொட்டி, அந்த மாதிரி இதை தான் நம்ம இங்கே சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ பைப் அண்ட் சிஸ்டமில் எடுத்துக்கிட்டால் இங்கே பர்சனுக்கு பதிலாக அங்கே என்ன இருக்கும், பைப் இருக்கும். அண்ட் இங்கே ஒர்க்குன்னு சொல்லுவோம், அங்கே வந்து அந்த டேங்கோ ஏதோ நம்புறதுக்கான அந்த டேங்கோட கெப்பாசிட்டியை வந்து ஒர்க்குன்னு சொல்லுவோம். இங்கே ஒர்க்குன்னு எடுக்கிற விஷயத்த அங்கே அந்த டேங்கோட கெப்பாசிட்டியாக எடுத்துக்கலாம். அண்ட் அந்த டேங்க் ஃபில் ஆகிறதுக்கான டைம், இது வந்து அங்கே வர்ற டேட்டாஸ். ஸோ இந்த டேட்டாஸை தான் இங்கே கொடுத்துட்டு இது தான் மாற்றி மாற்றி சில டேட்டாஸ் கொடுத்துட்டு அந்த மிஸ்ஸிங் டேட்டா நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறது இந்த மூணு விஷயங்கள் தான். இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்க டேட்டா எது, நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய டேட்டா என்ன, அதை எப்படி பண்ணுறது, அதை தான் இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, டைம் அண்ட் மெத்தட் அந்த பைப் அண்ட் சிஸ்டனை சால்வ் பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று யூனிட்டரி மெத்தட், இன்னொன்று எல்சிஏ மெத்தட். யூனிட்டரி மெத்தடுங்கிறது வந்து அந்த ஃப்ராக்ஷன் வச்சு பண்ணுறது. இதை நீங்கள் உங்கள் ஸ்கூல்ஸில் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? ஃபஸ்ட் நம்ம யூனிட்டரி மெத்தட் என்னன்றதை இப்போ ஒருக்கா ரீகால் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது யூனிட்டரி மெத்தட் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, அது என்ன அப்படின்னா ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கிற டைம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொம்மை செய்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஒருத்தர் வந்து ஒரு பொம்மை செய்கிறதுக்கு 2 நாள் எடுத்துக்கிறாரு. அப்போது மொத்தமாக அவர் எடுத்துக்கிற நாள், டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் என்னது, 2 நாள் எடுத்துக்கிறாரு அந்த பொம்மை செய்கிறதுக்கு. அப்போது ஒரு நாளில் அந்த பொம்மையில் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருப்பார், பாதி ஒர்க் முடிஞ்சிருக்குமா, ஹாஃப் த ஒர்க் முடிஞ்சிருக்குமா. அப்போ அதை எப்படி எழுதலாம், ஒன் டே ஒர்க், இல்லாட்டி அதை எஃபிஷியன்சின்னு சொல்லலாம். ஒரு நாளில் அவர் பாதி பொம்மை செஞ்சுருப்பார் இல்லையா. இப்போது 4 நாள் எடுத்துக்கிறாருன்னு வச்சுக்கலாம். 4 நாள்னா அப்போ ஒரு நாளில் எவ்வளோ செஞ்சுருப்பாரு, அந்த நாளில் ஒரு பங்கு வேலை முடிஞ்சிருக்கும். அதை எப்படி எழுதுவீங்க, 4ல் ஒரு பங்குன்றதை இப்படி எழுதுவோமா. இப்போ 5 நாள்னா அதே தான், எப்படி இருக்கும், 1/5ல் ஒரு பங்கு வேலை தான் ஒரு நாளில் முடிஞ்சிருக்கும். மொத்த வேலையை முடிக்க 5 நாள் அப்படின்னா ஒரு நாளில் எவ்வளோ முடிஞ்சிருக்குன்னா ஒரு பங்கு வேலை, அந்த 5ல் ஒரு பங்கு வேலை முடிஞ்சிருக்கும். ஓகேவா? அதை தான் நம்ம இந்த மாதிரி எழுதுகிறோம். அப்போ இதிலேருந்து ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது, தெரியுதா? அப்போது இங்கே நான் ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு n டேஸ்னால் ஒரு நாளில் நான் எவ்வளோ ஒர்க் முடிச்சிருப்பேன், எஸ் 1/n ஒர்க் நான் முடிச்சிருப்பேன். ஓகேவா? புரியுதா? மொத்தமாக அதுக்கு ஆகிற நாள் வந்து இப்போ 10ன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு நாளில் நான் எவ்வளோ ஒர்க் முடிச்சிருப்பேன், 1/10 ஒர்க் முடிச்சிருப்பேன். ஸோ அதை வந்து ஒன் டே ஒர்க்குன்னு சொல்லலாம், இல்லை அந்த பர்சனோட எஃபிஷியன்சின்னு சொல்லலாம். ஓகேவா? அவர் ஒரு நாள் எவ்வளோ வேலை செய்கிறாரோ அதுதான் அவரோட எஃபிஷியன்சி. ஸோ அப்போது இந்த இடத்துல அவரோட திறன் வந்து 1/2. ஓகேவா? ஸோ யூனிட்டரி மெத்தடில் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். நம்பர் ஆஃப் டேஸ் என்னவோ அதுலேருந்து ஒன் டே ஒர்க்கோ இல்லை எஃபிஷியன்சியாக கன்வெர்ட் பண்ண போகிறீங்கன்னா 1/n வரும். ஓகே, இப்போ இதே ரிவர்ஸில் பார்த்தோன்னா ஒரு நாளில் பாதி ஒர்க் முடிக்கிறேன்னா மொத்தமாக எவ்வளோ நாள் ஆகும், 2 நாள் ஆகும். அதே ஒரு நாளில் 4ல் ஒரு பங்கு முடிக்கிறேன் அப்படின்னா மொத்தமாக எனக்கு 4 நாள் ஆகும். ஸோ அப்போது ஒன் டே ஒர்க் வந்து 1/n இருந்தால் டோட்டல் ஒர்க் முடிக்கிறதுக்கான நாள் வந்து என்ன இருக்கும், புரியுதா? இதுதான், அதாவது நம்பர் ஆஃப் டேஸ் வந்து என்ன இருந்துச்சுன்னா ஒன் டே ஒர்க் வந்து என்னவாக இருக்கும், 1/n இருக்கும். ஸோ அப்போ ஒன் டே ஒர்க் 1/n, அந்த வேலையை முடிக்கிறதுக்கு மொத்தமாக தேவைப்படுற நாள் n. ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் யூனிட்ரி மெத்தடை பொறுத்தவரை அந்த இடத்துல டோட்டல் ஒர்க்கை எப்போவும் நம்ம 1ன்னு கன்சிடர் பண்ணிப்போம். டோட்டல் ஒர்க்கை 1ன்னு நம்ம கன்சிடர் பண்ணிப்போம் இந்த யூனிட்டரி மெத்தடில். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம சொன்னேன் இல்லையா, டைம் அண்ட் ஒர்க் அண்ட் பைப் அண்ட் சிஸ்டம் பார்க்க போகிறோன்னு. ரெண்டுமே சேம் தான், கான்செப்ட்ஸ் எல்லாமே சேம் தான், வேர்ட்ஸ் தான் இங்கே மாறப்போகுது. அதாவது இங்கே பர்சன்னு நான் சொல்கிற இடத்துல அங்கே நான் பைப்புன்னு சொல்லுவேன். இங்கே டோட்டல் ஒர்க்குன்னு நான் சொல்கிற இடத்துல அந்த சிஸ்டம் அதோட கெப்பாசிட்டி வரும். அண்ட் டைம் இங்கேயும் டைம் தான், அங்கேயும் டைம் தான். ஓகேவா? இப்போது இங்கே என்ன சொன்னேன், டோட்டல் ஒர்க்கு 1ன்னு எடுத்துப்போம். அப்போ அங்கே வந்து அந்த டேங்கோட டோட்டல் அந்த கெப்பாசிட்டின்னு சொன்னேன் இல்லையா, அதை அங்கே 1ன்னு எடுத்துப்போம். அண்ட் இப்போது இங்கே வந்து
ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்கு n days ஆகுதுன்னா 1 day ஒர்க் என்னன்னு பார்த்தா 1/n எடுத்துப்போன்னு சொன்னேன் இல்லையா, அதே தான் இங்கே ஒரு டேங்க் ஃபில் ஆகுறதுக்கு x hours ஆச்சுன்னா 1 ஹவரில் அது 1/xன்னு ஆகும்னு சொல்கிறோம். சேம் தான் இங்கே 1/n அங்கே எக்ஸ்ன்னு வரனால 1/xன்னு வருது. ஓகேவா. அண்ட் இங்கே இன்னொன்று எக்ஸ்ட்ராவாக என்னென்னா பைப்புன்னு பொறுத்தவரை இன்லெட் அவுட்லெட் அப்படின்ற ஒரு 2 கான்செப்ட் வரும். இன்லெட்னா என்ன பண்ணுவோம்னா டேங்கை ஃபில் பண்ணும், அவுட்லெட்னா டேங்க்லேருந்து வெளியே அனுப்பும் தண்ணியை. அப்போது இது சம்ஸில் வரப்போ அதை என்ன பண்ணுவோம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பைப் கேன் ஃபில் அ டேங்க் இன் x hours அண்ட் அனதர் பைப் கேன் எம்டி த ஃபுல் டேங்க் இன் y hours. ஒரு டேங்க் வந்து x ஹவர்ஸில் அதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிடும், இன்னொரு டேங்க்கு y ஹவர்ஸில் அதை ஃபுல்லாக எம்டி பண்ணிவிடும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தென் ஓப்பனிங் போத் த பைப்ஸ் தென் த நெட் பார்ட் ஃபில்ட் இன் 1 hour. ஸோ அதை ரெண்டையும் ஓப்பன் பண்ணால் ஒரு சைமல்டேனியஸாக ஒரே டைமில் இந்த 2 பைப்பையும் ஓப்பன் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா x ஹவர்ஸில் ஃபில் பண்ணுதுன்னா அது 1 ஹவருக்கு 1/x, இது y ஹவர்ஸில் வெளியேற்றுதுன்னா 1 ஹவருக்கு 1/y. ஸோ இப்போ இது வெளியேற்றுறதுனால இங்கே என்னென்னு எடுப்போம், மைனஸ் எடுத்துப்போம். இந்த ஒரு கான்செப்ட் தான் இங்கே. ஸோ இங்கே இந்த பைப் வந்து இன்லெட் பைப், அதாவது தண்ணியை ஃபில் பண்ணுற பைப்பை நார்மலாக வச்சுப்போம், ப்ளஸில் இருக்குது. அது அவுட்லெட் பைப், தண்ணியை எம்டி பண்ணதுன்னா என்ன வெளியேற்றுது, அப்போது அது வெளியேற்றுறதுனால இங்கே மைனஸ் பண்ணிப்போம். ஓகேவா. இந்த ஒரு கான்செப்ட் தான் இதை விட இங்கே எக்ஸ்ட்ராவாக வரும், ஏன்னா இங்கே பைப்பில் இன்லெட் அவுட்லெட் ரெண்டுமே இருக்குது இல்லையா. அண்டு இந்த தேர்ட் பாயிண்ட்டை வந்து நம்ம எல்சிஎம் மெத்தட் என்னென்னு பார்த்ததுக்கப்புறமா இந்த தேர்ட் பாயிண்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை நான் சொல்கிறேன். ஓகேவா. ஓகே, இப்போது எல்சிஎம் மெத்தட் பார்க்கலாம். எல்சிஎம் மெத்தடில் இந்த ஃபார்முலா தான் இம்பார்ட்டண்ட். இதில் டபிள்யூங்கிறது என்ன, டோட்டல் ஒர்க், எஃபிஷியன்சி, ஈங்கிறது டீங்கிறது டைம் டேக்கன். ஓகேவா. இந்த டபிள்யூ டோட்டல் ஒர்க்னால் ஃபஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். எஃபிஷியன்சிங்கிறது என்ன சொன்னால் ஒருத்தரோட கெப்பாசிட்டி இல்லாட்டி 1 day ஒர்க்குன்னு சொல்லலையா. இங்கே வந்து ஒருத்தர் ஒரு நாளைக்கு 2 வேலை செய்கிறாருன்னு எடுத்துக்கலாம். இது அவரோட எஃபிஷியன்சி. மொத்தம் 10 நாள் ஒர்க் பண்ணுறாரு, டைம் வந்து 10 days. ஓகேவா. இப்போது அப்போ மொத்தம் அவர் எவ்வளோ வேலை முடிச்சிருப்பார், 2 × 10 20 ஒர்க் முடிச்சிருப்பார். அப்போ இதுதான் டோட்டல் ஒர்க். புரியுதா. அதாவது ஒருத்தரோட எஃபிஷியன்சி இன்ட்டு அவர் எடுத்துக்கிற டைமை மல்டிப்ளை பண்ணால் அவர் பண்ண மொத்த ஒர்க் எனக்கு கிடச்சிரும். ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா. டோட்டல் ஒர்க்குங்கிறது என்ன, ஒருத்தரோட எஃபிஷியன்சி அண்ட் அவர் எடுத்துக்கிற டைமையும் மல்டிப்ளை பண்ணுறப்போ அவர் எவ்வளோ மொத்தமாக ஒர்க் பண்ணியிருக்காருன்றது கிடச்சிரும் இல்லையா. அதை தான் இங்கே நம்ம ஃபார்முலாவாக எழுதியிருக்கோம். புரிஞ்சுதா. ஸோ இப்போது நான் வந்து ஒர்க்கு கொடுத்துட்றாங்க, எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம், எஃபிஷியன்சி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்படின்னா ஒர்க்குக்கும் டிஎன் ஆகும் ஈக்குவல்ட்டுக்கும் இந்த பக்கம் வந்தால் டிவிஷனில் வந்துடும். அப்போது ஒர்க் பை டைம். இப்போ டைம் கண்டுபிடிக்க போகிறோன்னா ஒர்க் பை எஃபிஷியன்சி. ஸோ இந்த ஒரு ஃபார்முலாவே மாற்றி மாற்றி போட்டு நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா. இதுதான் எல்சிஎம் மெத்தடில் நம்ம பண்ண போகிறது. ஓகேவா. ஸோ எல்சிஎம் மெத்தடில் நம்ம இந்த மாதிரி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். ஸோ எப்படி பண்ணலான்றதை அதை சம் செய்கிறப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, இப்போ இதில் இருக்க இன்னொரு முக்கியமான கான்செப்ட் என்னென்னு பார்க்கலாம். இப்போது ஒரு ஒர்க்கை வந்து 4 பேர் செய்கிறாங்கன்னு எடுத்துக்கலாம், அதாவது பர்சன்ஸ். ஓகேவா. எவ்வளோ, 4 பேர். அதை முடிக்கிறதுக்கு அவங்க எடுத்துக்கிற டைம் 10 மணி நேரம்னு வச்சுக்கலாம். அதே ஒர்க்கை 8 பேர் செய்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ டைம் ஆகும். அதாவது ஒரு ஒர்க்கை 4 பேர் செய்கிறாங்க, அதை முடிக்கிறதுக்கு 10 மணி நேரம் ஆகுது. இப்போ அதே ஒர்க்கை 8 பேர் செய்கிறாங்க, முடிக்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா இதுக்கு இங்கே என்ன வரும். ஓகே, இப்போ உங்களில் யாராவது 20ன்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அது தப்பு. ஏன்னா பர்சனையும் டைமையும் பொறுத்தவரை இப்போ ஆள் கூட கூட நேரம் குறையும் தானே. இப்போ நீங்களே இருக்கீங்க, ஒரு கிளாஸில் இருக்க பெஞ்செல்லாம் தூக்கி இன்னொரு கிளாஸில் போடுங்கன்றாங்க, 2 ஸ்டூடெண்ட் மட்டும் போய் தூக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்க, எவ்வளோ நேரம் ஆகும், ஒரு 1 hour ஆகுதுன்னு வைங்க. இப்போது ஹெல்ப்புக்கு இன்னும் 2 பேர், ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இதை போய் சேர்ந்து செய்கிறாங்கன்னா இப்போ அவங்க 1/2 hour முடிச்சிருவாங்க இல்லையா. 2 பேர் செய்கிறப்போ 1 hour ஆகுது. எக்ஸ்ட்ராவாக இன்னும் 2 ஸ்டூடெண்ட் ஆட் ஆகிறப்ப என்ன ஆகும், 1/2 hourலேயே அந்த ஒர்க் முடிஞ்சிடும் இல்லையா. அப்போது இங்கே என்ன இருக்குது, மல்டிபிள் ஆகிருக்கு 2. அப்போது இங்கே என்ன ஆகும், 2 டிவைட் ஆகும். இதை தான் நம்ம பர்சனும் டைமும் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல்னு சொல்கிறோம். அதாவது அதை எப்படி டினோட் பண்ணுவோன்னா இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல்னால் 1/t போட்டுக்கணும். புரியுதா. இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல்னால் என்ன மீனிங், ஒன்று இன்க்ரீஸ் ஆக ஆக இன்னொன்று டிக்ரீஸ் ஆகும். இப்போ இங்கே 2ஆல் இது மல்டிப்ளை ஆச்சுன்னா அது 2ஆல் டிவைட் ஆகும். இப்போ இது 4ஆல் மல்டிப்ளை ஆச்சுன்னா அது 4ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா. இதுதான் பர்சனுக்கும் டைமுக்கும் இருக்க அந்த ரிலேஷன்ஷிப்.
இப்போ இதுவே பர்சனுக்கும் ஒர்க்குக்கும் எடுத்துக்கலாம். இப்போ அதே வச்சுக்கலாம். 4 பேர் சேர்ந்து 20 ஒர்க்கை முடிக்கிறாங்க. அப்போ 8 பேர் சேர்ந்து இந்த இடத்துல டிவைட் பண்ணிடுவோமா, 10 ஒர்க்குன்னு ஆகிடுமா? இந்த இடத்துல 10ன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அதுவும் தப்பு. ஏன்னா 4 பேர் வந்து இப்போ அதே சேம் எக்ஸாம்பிளே எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பெஞ்சை தூக்கி போகணுன்னு சொல்கிறோம். 4 ஸ்டூடெண்ட் எத்தனை பெஞ்சை தூக்கி போட்டிருப்பாங்க? 4 பெஞ்சு. அப்போ 8 ஸ்டூடெண்ட் போனாங்கன்னா 8 பெஞ்சு. அப்போது இங்கே ஆள் கூட கூட ஒர்க்கு அதிகமாகுது, செய்கிற ஒர்க் அதிகமாகுது. புரியுதா? ஸோ அப்போ இங்கே வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ 4 8 ஆகுறப்போ 20 40 ஆகும். புரியுதா? இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் புரியுது இல்லையா? பர்சன் கூட கூட டைம் குறையும். அதே நேரத்தில் பர்சன் கூடனா ஒர்க்கு கூடும். புரியுதுல? 4 பேர் போய் நான் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பெஞ்ச் எடுத்து போடணுன்னு சொல்கிறேன். அப்போ 4 ஸ்டூடெண்ட் 4 பெஞ்ச் எடுத்து போட்டிருப்பாங்க. இங்கே அவங்க எடுத்து போட்ட பெஞ்ச் தான் எனக்கு ஒர்க். அப்போ 8 ஸ்டூடெண்ட் 8 பெஞ்ச் எடுத்து போட்டிருப்பாங்க. அப்போது அதுதான் என்னோட ஒர்க். அப்போது இது பர்சனுக்கு ஒர்க்குக்கு இருக்க கனெக்ஷன் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னா 1/t போட்டுக்கணும். டைரக்ட்லினா இந்த மாதிரி கரெக்டாக போட்டுக்கணும். ஓகேவா? ஓகே. இதில் இன்னொரு முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா, அந்த நம்ம எஃபிஷியன்சின்னு பார்த்தோம் இல்லையா? அதாவது எஃபிஷியன்சினா என்ன? ஒரு பர்சன் 1 டேல செய்யக்கூடிய ஒர்க்கை தான் நம்ம இங்கே எஃபிஷியன்சின்னு சொல்கிறோம். அதுக்கும் டைமுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா அது தெரிஞ்சால் நம்ம நிறைய சம்ஸை டேரெக்டாக சால்வ் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஏங்கிற ஒருத்தரோட எஃபிஷியன்சி 2ன்னு வச்சுக்கலாம். அதாவது அவர் ஒரு நாளைக்கு 2 ஒர்க் செய்கிறாரு. பிங்கிற ஒருத்தரோட எஃபிஷியன்சி 3ன்னு வச்சுக்கலாம். அவர் ஒரு நாளைக்கு அப்போது 3 ஒர்க் செய்வார். இது என்னது? அவங்களோட எஃபிஷியன்சி. இப்போது அவங்க எடுத்துக்கிற டைம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போது ஏங்கிறவரோட எஃபிஷியன்சி என்ன? 2. அவர் எடுத்துக்கிற டைம் 15ன்னு வச்சுக்கலாம். அப்போது 15 நாளில் அந்த வேலையை முடிக்கிறார். ஒரு நாளைக்கு அவர் 2 ஒர்க் செய்வார். 15 நாளில் அந்த வேலையை முடிச்சிடுறாரு. இங்கே ஒர்க் வந்து சேம் தான். ஏ முடிக்கிற ஒர்க்கும் பி முடிக்கிற ஒர்க்கும் சேம். அதாவது அவங்களோட டோட்டல் ஒர்க்கு சேம் தான் எப்போவும். அப்போது டோட்டல் ஒர்க் என்ன வரும்? இது என்னது? எஃபிஷியன்சி. இது டைம், அவர் எடுத்துக்கிற டைம். அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 30. இதுதான் டோட்டல் ஒர்க்கு. அப்போது பியோட கெப்பாசிட்டி என்ன? 3. டோட்டல் ஒர்க் 30ன்னு சொல்லிட்டேன். ஸோ இதில் நம்மளுக்கு என்ன தெரியுது? ஒரு ஒர்க்கை பொறுத்தவரை இப்போது அந்த 2 பர்சன்ஸோட எஃபிஷியன்சி ரேஷியோ எப்படி இருக்கோ அதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக அவங்களோட டைம் ரேஷியோ இருக்கும். அதாவது 2:3னா அது அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகி 3:2ன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இது சம் செய்கிறப்போ என்ன மாதிரி யூஸ் ஆகுன்றதை அப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அண்ட் அப்போது ஒரு பாயிண்ட்டை லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இஃப் ஏ இஸ் த்ரைஸ் ஆஸ் குட் அ ஒர்க்மேன் அஸ் பி. அதாவது பி மாதிரி ஏ 3 மடங்கு நல்லா வேலை செய்வார், குட்டாக வேலை செய்வார். அப்போது இங்கே என்ன மீனிங்னா, இப்போ ஏ பி 2 பேரை பற்றி தான் பேசுகிறோம். பி மாதிரி ஏ எத்தனை? த்ரைஸ்னால் 3 மடங்கு. அப்போ ஏ பி வந்து ஒரு வேலை செஞ்சால் ஏ எத்தனை வேலை செய்வார்? 3. பி ஒரு நாளைக்கு ஒரு வேலை செஞ்சால் ஏ ஒரு நாளைக்கு 3 வேலை செய்வார். அப்போ இது என்னது? அவங்களோட எஃபிஷியன்சி. ஓகேவா? அப்போது அவங்களோட டைம் ரேஷியோ எப்படி இருக்கும்? 1:3ன்னு இருக்கும். அப்படியே மாற்றி இருக்குன்னு சொன்னேன் இல்லை? இன்டர்சேஞ்ச் ஆகும் இல்லையா? இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் இல்லையா? ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்கோம். ரேஷியோ ஆஃப் டைம் டேக்கன் பை ஏ அண்ட் பி டு ஃபினிஷ் த ஒர்க் வந்து 1:3 இருக்கும். ஓகேவா? ஸோ டைம் அண்ட் ஒர்க் அண்ட் பைப் அண்ட் சிஸ்டமில் என்ன மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். அதாவது வேர்ட்ஸு இப்போ இங்கே வந்து எப்படி இருக்கும்னா, டைம் டேக்கன் பை இண்டிவிஜுவல்ஸ் ஆர் குரூப்ஸ். ஒரு ஒர்க்கை வந்து ஒரு இண்டிவிஜுவலோ குரூப்போ முடிக்கிறதுக்குன்ற மாதிரி இங்கே இருக்கும். இங்கே வந்து டைம் டேக்கன் பை பைப்ஸ் ஆர் டேப்ஸ் டூ அந்த டேங்கை ஃபில்லோ இல்லை எம்டியோ பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்கும். இப்போது இங்கே வந்து ஒர்க் எப்படி இருக்கும்னா, இங்கே வந்து ஒரு வால் கட்டுறோம், இல்லை ஒரு ரோடு போடுறாங்க, ஒரு வீடு கட்டுறாங்க, இல்லை டாய்ஸ் மேக் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இருக்கும். அங்கே வந்து ஒரு டேங்க் ஃபில் ஆகுது இல்லை எம்டி ஆகுது, அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஒர்க்கு இந்த இடத்துல. அண்ட் எஃபிஷியன்சி அது எப்படி பார்த்தோம்? இப்போ பைப்பை பொறுத்தவரை இன்லெட் பைப்னா தண்ணி உள்ளே நெம்பிச்சுன்னா அதுக்கு பாசிட்டிவ் வேல்யூவாக வரும், வெளியே அனுப்பிச்சுன்னா அதுக்கு மைனஸ் போடுவோம், ஸோ நெகட்டிவ் வேல்யூவாக வரும். அதே போல் டைம் அண்ட் ஒர்க்கில் எப்போவாது இப்போ ஒரு வாழை வந்து கட்டிகிட்டே வராங்க, இன்னொருத்தர் இடிச்சிட்டே வராரு அப்படின்னா இந்த இடத்துலையும் சேம் அதே மாதிரி கட்டிகிட்டே வர்றவங்களுக்கு நம்ம பாசிட்டிவ் வேல்யூ எடுத்துப்போம். அந்த இடிக்கிறாங்க அப்படின்ற வர்றதுக்கு அவங்களோட எஃபிஷியன்சியை நெகட்டிவ்ல எடுத்துப்போம். ஓகேவா? அண்டு இதில் ஒர்க்கர் யாரெல்லாம் இருப்பாங்க? பீப்புள், ஒர்க்கர்ஸ், மென்னு, உமனு, சைல்டு கூட வரும் சம்டைம்ஸ். இதில் வந்து டேப்ஸு, பைப்ஸு ஆர் ஃபேசட்ஸ் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வரும். ஓகேவா? அது எல்லாமே பைப்பை மீன் பண்ணுற வேர்ட்ஸ் தான். ஓகேவா? அண்ட் இதோட கோர் கான்செப்ட் எப்படி இருக்கும்? இதில் டோட்டல் ஒர்க் என்னது? எஃபிஷியன்சி இன்ட்டு
டைம். அங்கே அந்த டேங்கோட கெப்பாசிட்டி அது எத்தனை லிட்டர் பிடிக்கும், லிட்டரோ ஏதோ சம்திங் அளவில் பிடிக்குதோ அதுதான் இங்கே வந்து டோட்டல் ஒர்க்கு. ஸோ அப்போ அதுவும் அந்த பைப்போட எஃபிஷியன்சி இன்ட்டு டைம். ஓகேவா? இதே வந்து யூனிட்டட் மெத்தடில் ரெண்டுமே என்ன சொன்னேன் 1. ஓகேவா? இப்போது இது ரெண்டையும் ஒரு சம்மாக வச்சு பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக புரியும். இப்போ இதுக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைம் அண்ட் ஒர்க்கில் ஏ கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 10 hours. ஏ வந்து 10 hours ஒரு ஒர்க்கை முடிக்கிறாரு. அண்ட் பி கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 15 hours. பி வந்து 15 hours ஒரு ஒர்க்கை முடிக்கிறாரு. இஃப் போத் ஏ அண்ட் பி ஒர்க் டுகெதர் ஹவு லாங் வில் இட் டேக் டு கம்ப்ளீட் த ஒர்க். ஏவும் பியும் சேர்ந்து வேலை செஞ்சால், அதாவது ஏ ப்ளஸ் பி வந்து எடுத்துக்கிற டைம் என்னன்னு இங்கே கேட்டிருக்காங்க. இப்போ பைப் அண்ட் கொஸ்டினில் அதே மாதிரி கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பைப் ஏ கேன் ஃபில் அ டேங்க் இன் 10 hours. இங்கே பைப் ஏ, அங்கே பர்சன் ஏ, இங்கே பைப் ஏ வந்து டேங்கை 10 hours ஃபில் பண்ணுது. அண்ட் பைப் பி கேன் ஃபில் இட் இன் 15 hours. பைப்பு பி வந்து 15 hours. ஓகேவா? இஃப் போத் பைப்ஸ் ஆர் ஓப்பன் சைமல்டேனியஸ்லி, ஒரே நேரத்தில் ரெண்டு பைப்பும் ஓப்பனாக இருந்தால் ஹவு லாங் வில் இட் டேக் டு ஃபில் த டேங்க். அதாவது ஏவும் பியும் ஒரே நேரத்தில் ஓப்பன் பண்ணி விட்டால் இந்த டேங்கை நெப்புறதுக்கு மொத்தம் அவங்க எவ்வளோ நேரம் எடுத்துப்பாங்க. அதாவது ஏ ப்ளஸ் பி எடுத்துக்கிற டைம் என்ன. ஸோ இங்கே வேர்ட்ஸ் தான் மாறி மாறி இருக்கே தவிர இங்கே நம்ம கொடுத்துருக்க கான்செப்ட் என்னமோ சேம் தான். இங்கே ஏ வந்து 10 மணி நேரம் எடுத்துக்கிறாரு, பி 15 மணி நேரம் எடுத்துக்கிறாரு. அதே போல் இங்கே பைப் ஏ 10 மணி நேரம் எடுத்துக்குது, இங்கே பி 15 மணி நேரம் எடுத்துக்குது. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சால் எவ்வளோ நேரத்தில் செய்வாங்க, ரெண்டு பைப்பையும் சேர்ந்து ஓப்பன் பண்ணால் எவ்வளோ நேரத்தில் முடியும். ஸோ இங்கே கான்செப்ட் என்னமோ சேம் தான், வேர்ட்ஸ் தான் ஜஸ்ட் மாறி இருக்குது. ஓகேவா? இப்போது இந்த ஒரு கொஸ்டின்லே என்னென்ன டைப் ஆஃப் வேரியேஷன்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ எல்சிஎம் மெத்தட் யூஸ் பண்ணி இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? பர்சன் பி அலோன் கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 10 days. அதாவது பி மட்டும் ஒரு ஒர்க்கை முடிக்க எவ்வளோ நாள் எடுத்துக்கிறாரு? 10 days. அண்ட் பர்சன் கியூ அலோன் கேன் டூ த சேம் ஒர்க் இன் 15 days. கியூ எவ்வளோ நாளில் எடுத்துக்கிறாரு? 15 days எடுத்துக்கிறாரு. ஓகேவா? தென் ஃபைண்ட் த டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் த ஒர்க். அதாவது கீழே இருக்க ஃபாலோயிங் இதுக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இஃப் பி அண்ட் கியூ ஒர்க்கிங் டுகெதர், பிக்கு தனியாக எடுத்துக்கிற டேஸ் கொடுத்துட்டாங்க, கியூக்கு தனியாக எடுத்துக்கிற டேஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பி அண்ட் கியூ சேர்ந்து செஞ்சால் எவ்வளோ நாளில் செய்வாங்க அப்படின்னு. அண்ட் எல்சிஎம் மெத்தடை பொறுத்தவரை நம்ம என்ன நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா W ஈக்குவல் டு இடி. வெட்டின் கூட இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டபிள்யூங்கிறது என்ன? இங்கே டோட்டல் ஒர்க், இது இ எஃபிஷியன்சி, டி டைம். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம அதை சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கலாம். பிக்கும் கியூக்கும் என்ன டே? 10, 15. இப்போது இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கணும். ஃபஸ்ட்டு 10க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுத்தால் 30. இந்த இடத்துல இந்த எல்சிஎம் வேல்யூ 30 தான் டோட்டல் ஒர்க். அதாவது இந்த டபிள்யூன்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? 30 தான் டோட்டல் ஒர்க். ஓகேவா? அப்போது எஃபிஷியன்சிங்கிறது என்ன? ஒரு எஃபிஷியன்சி வேணால் என்ன பண்ணுவோம்? ஒர்க்கில் இருந்து டைமை டிவைட் பண்ணுவோம். ஒர்க்கு டோட்டல் ஒர்க் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. எப்போவுமே டோட்டல் ஒர்க் எப்படி கண்டுபிடிக்கணும்னா கொடுத்துருக்க அந்த டேஸோட எல்சிஎம் வேல்யூ தான் டோட்டல் ஒர்க். ஸோ அப்போ எனக்கு டோட்டல் ஒர்க் தெரிஞ்சிருச்சு, டைமும் 10 days கொடுத்துருக்காங்க. அப்போது எஃபிஷியன்சி வேணும்னா என்ன பண்ணும்? 30 டிவைடட் பை 10, 3. இந்த ஃபார்முலாவே அப்படி மாற்றி போட்டு கண்டுபிடிச்சிக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ எஃபிஷியன்சி வேணும்னா என்ன பண்ண போகிறீங்க? W/T. டோட்டல் ஒர்க் வந்து 13 தெரியும், டைம் வந்து பிக்கு 10ங்கிறனால 3, கியூக்கு 15னா 30யை 15 டிவைட் பண்ணால் 2. அப்போது பியோட எஃபிஷியன்சி என்ன? 3, கியூவோட எஃபிஷியன்சி 2. அப்போது பி வந்து ஒரு நாளுக்கு 3 ஒர்க் பண்ணுவார், கியூ வந்து ஒரு நாளைக்கு 2 ஒர்க் பண்ணுவார். அப்போ இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணால் ஒரு நாளைக்கு 3 + 2 5 ஒர்க். அப்போது இது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறப்போ இருக்கிற எஃபிஷியன்சி. ஓகேவா? சேர்ந்து பண்ணுறப்போ ஒரு நாளைக்கு 5 ஒர்க் முடியுது இல்லையா? அப்போது இது ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கப்போ எஃபிஷியன்சி. டோட்டல் ஒர்க் நம்மளுக்கு தெரியும். டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 30. ஸோ இப்போது நம்மளுக்கு டோட்டல் ஒர்க் வந்து அந்த எல்சிஎம் வேல்யூ 30. அப்போது பி தனியாக பண்ணால் 10 நாள்னு தெரியும், கியூ தனியாக பண்ணால் 15 நாள்னு தெரியும். அண்டு இப்போ நம்ம கண்டுபிடிச்சது என்னது? இவங்க ரெண்டு பேரும் எஃபிஷியன்சி சேர்ந்து பண்ணுறப்போ ஒரு நாள் எவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்க? 5 ஒர்க்கு. அப்போது இந்த எஃபிஷியன்சி எல்லாம் டிவைட் பண்ணால் எனக்கு இவங்க எடுத்துக்கிற டைம் கிடைக்கும் இல்லையா? 6. அப்போ இந்த 6ங்கிறது என்னது? இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறப்போ எனக்கு ஆகிற டைம். புரியுதா? ரெண்டு பேரும் தனித்தனியாக செய்கிற டைம் கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து நான் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன். அந்த எல்சிஎம் வேல்யூ தான் டோட்டல் ஒர்க். எப்போவுமே எல்சிஎம் வேல்யூ தான் டோட்டல் ஒர்க். அதுலேருந்து அடுத்து என்ன பண்ணுறேன்? எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த டோட்டல் ஒர்க்லேருந்து அந்த டைமை டிவைட் பண்ணுறேன்.
அப்போது கிடைக்கிற வேல்யூ தான் எனக்கு எஃபிஷியன்சி. இது எல்லாமே இந்த ஃபார்முலாவை மாற்றி போட்டு வர்றப்போ கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு 2 பேரோட தனி எஃபிஷியன்சி கிடச்சிருச்சு. சேர்த்தா அவங்க ஒரு நாளைக்கு செய்கிற வேலை எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ பியும் கியூவும் சேர்ந்து செஞ்சால் ஒரு நாளைக்கு 5 வேலை முடிப்பாங்க. அப்போ 30 வேலையை எவ்வளோ நாளில் முடிச்சிருவாங்க? 6 நாளில் முடிச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு என்னோட ஆன்சர் 6 days. ஓகேவா? அப்போது இந்த இதை பொறுத்தவரை இந்த சம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 3 ஸ்டெப் தான் யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது மேக்ஸிமம் இந்த 3 ஸ்டெப் தான் ரிப்பீட் ஆகும். அதாவது ஃபஸ்ட் என்ன பண்ணோம்? டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சோம். அந்த எல்சிஎம் வேல்யூ டோட்டல் ஒர்க். இதுதான் ஸ்டெப் 1. ஓகேவா? கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணேன்? இதோட டிவைட் பண்ணி எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சேன். இதுதான் ஸ்டெப் 2. ஓகேவா? ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்? ஸ்டெப் 1ல் டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கிறேன். அதாவது இந்த ஃபார்முலாவில் இருக்க இதை கண்டுபிடிக்கிறேன். அடுத்து எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறேன். இது ரெண்டையும் டிவைட் பண்ணி ஸ்டெப் 2 வந்து எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறது. அண்ட் இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி 3ஆவதாக நான் என்ன பண்ணேன்? டைம் கண்டுபிடிச்சேன். இது என்னோட ஸ்டெப் 3. புரியுதா? 3 ஸ்டெப் தான். ஏன்னா அந்த 3 கான்செப்ட் தானே ஃபார்முலாவில் வருது. ஸோ அந்த 3 கான்செப்ட் தான் நம்ம மாற்றி ஃபஸ்ட்டு நான் டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சிக்கிறேன். அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணி எஃபிஷியன்சிக்கு போகிறேன். அந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி டைம் கண்டுபிடிக்கிறேன். இந்த 3 ஸ்டெப் தான் இதில் இன்வால்வ் ஆகிருக்குது. ஓகேவா? ஸோ இதை தான் எப்படி டேட்டாஸ் மாற்றி கேட்டாலும் இந்த ஸ்டெப்ஸ் தான் நம்மளுக்கு ரிப்பீட் ஆகும். ஓகேவா? இப்போது நம்ம பேசிக்காக கண்டுபிடிச்சா அந்த ரெண்டே எழுதிட்டேன். டோட்டல் ஒர்க்கு 30, எஃபிஷியன்சி என்னது 3, 2ன்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதை ரெண்டையும் எழுதிட்டேன். அந்த ஸ்டெப் 1 ஸ்டெப் 2. இப்போ 2வது சம்க்கு அதை யூஸ் பண்ணியே சால்வ் பண்ணலாம். PNQ டுகெதர் ஸ்டார்டட் த ஒர்க். 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆஃப்டர் 4 days P லெஃப்ட் த ஜாப். அதாவது 2 பேரும் சேர்ந்து ஒர்க்கை ஆரம்பிக்கிறாங்க. 4 நாளுக்கு அப்புறம் P அந்த வேலையை விட்டு போயிடுச்சு. அப்போது அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, இன் ஹவு மெனி டேஸ் கேன் Q அலோன் கம்ப்ளீட் த ரிமைனிங் ஒர்க். அப்போது அதாவது 2 பேரும் சேர்ந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. P 4 நாளில் போயிடுச்சு. போனதுக்கப்புறம் மிச்சம் இருக்க ஒர்க்கை Q மட்டும் செஞ்சால் எவ்வளோ நாளில் செய்யும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு இருக்கிற டேட்டாஸை வச்சு இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டோட்டல் ஒர்க்கு 30ன்னு தெரியும். 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் ஒர்க் பண்ணியிருப்பாங்க? அப்போது 4 நாள் ஒர்க் பண்ணி, ஏன்னா 4 நாளுக்கு அப்புறம் தான் P போகுது. அப்போ 4 நாள் வந்து Pயும் Qவும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அப்போது 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் ஒரு நாளைக்கு எவ்வளோ பண்ணுவாங்க? 3 + 2 5. அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் ஒரு நாளைக்கு எவ்வளோ பண்ணுவாங்க? எஃபிஷியன்சி, அவங்களோட எஃபிஷியன்சி ஆஃப் P + Q என்னது? 5. 2 பேரும் சேர்ந்து சேர்ந்தால் ஒரு நாளைக்கு 5 ஒர்க் முடிப்பாங்க. ஓகேவா? அப்போது 4 நாளைக்கு எவ்வளோ ஒர்க் முடிச்சிருப்பாங்க? இன்ட்டு 4 போட்டால் 20. ஸோ 4 நாளுக்கு எவ்வளோ ஒர்க் முடிச்சிருப்பாங்க? 20 ஒர்க் முடிச்சிருப்பாங்க. அப்போ 30ல் 20 ஒர்க் முடிஞ்சிருக்கும். மிச்சம் இருக்க அந்த 10 ஒர்க்கை தான் Q மட்டும் தனியாக பண்ண போகுது. அப்போது அந்த மிச்சம் இருக்க 10 ஒர்க்கை மட்டும் Q எத்தனை நாளில் முடிச்சிருக்குன்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? மிச்சம் இருக்கிறது 10 ஒர்க்கு. Qயோட எஃபிஷியன்சி Q மட்டும் தானே பண்ண போகுது. அப்போ Qயோட எஃபிஷியன்சியால் டிவைட் பண்ணால் 5 days. புரியுதா என்ன பண்ணுறோன்னு? ஃபஸ்ட்டு Pயும் Qவும் 4 நாள் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போது Pயும் Qவும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ பண்ணுவாங்க? 5. அப்போது அந்த 5 × 4 பண்ணால் அவங்களோட மொத்த ஒர்க் கிடச்சிரும். 20 ஒர்க்கை முடிச்சிருப்பாங்க. அப்போ 4 நாளில் 20 ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஸோ மிச்சம் எவ்வளோ ஒர்க் இருக்கும்? டோட்டல் ஒர்க் என்ன? 30. அப்போ மிச்சம் இருக்க ஒர்க்கு 10. அந்த 10 தான் Q மட்டும் பண்ண போகிறான். Q மட்டும் 2 ஒர்க் முடிப்போம் ஒரு நாளைக்கு. அப்போ அதை டிவைட் பண்ணால் 5. அப்போ ரிமைனிங் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 5 நாள். ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்தது எப்படி சால்வ் பண்ணி பார்க்கலாம். P alone started the work. After 5 days Q joins with P. அதாவது P மட்டும் ஸ்டார்ட் பண்ணுறான். ஓகேவா? ஆஃப்டர் 5 days Q join with P. 5 நாளைக்கு அப்புறம் தான் Q வந்து ஜாயின் பண்ணுறான். தே கம்ப்ளீட்டட் த ரிமைனிங் ஒர்க் டுகெதர். அதுக்கப்புறம் சேர்ந்து முடிக்கிறாங்க. ஃபைண்ட் த டோட்டல் டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் த ஹோல் ஒர்க். அதாவது மொத்த ஒர்க்கை முடிக்க எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்குறாங்க. இப்போ இதில் வந்து P alone started the work. P மட்டும் தனியாக ஸ்டார்ட் பண்ணுறான். எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறான்? 5 நாளைக்கு அப்புறம் தான் Q வர்றான். அப்போ மொதல் 5 நாள் P மட்டும் தான் செஞ்சுருப்பான். Pயோட 1 day ஒர்க் என்னது? அதாவது அவனோட எஃபிஷியன்சி 3. ஒரு நாளைக்கு 3 ஒர்க் செய்வான். அப்போ 5 நாளைக்கு 5 × 3 15 ஒர்க் முடிஞ்சிருக்கும். ஓகேவா? P மட்டும் தனியாக 15 ஒர்க் முடிச்சிருப்பான். அப்போ ரிமைனிங் ஒர்க் என்னது? 15 போச்சுன்னா 30 தான் டோட்டல் ஒர்க்கு. அதில் இவன் தனியாக 15 ஒர்க் முடிச்சிட்டான். மிச்சம் இருக்க அந்த 15 தான் 2 பேரும் சேர்ந்து செய்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து செய்கிறப்ப டோட்டல் எஃபிஷியன்சி என்ன? 5. அப்போது அந்த 5ஆல் நான் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 3. அப்போ ரிமைனிங் ஒர்க்கை முடிக்க 3 நாள் ஆகுது. டோட்டலாக அந்த ஒர்க்கை முடிக்க அப்போ எவ்வளோ நாள்? P மட்டும் தனியாக 5 நாள் செஞ்சுருக்கான். இவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்சால் 3 நாள். அப்போது 8 நாள் ஆகும் இந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு. அதாவது ஃபஸ்ட்டு P மட்டும் செய்கிறான், 5 நாளைக்கு செஞ்சுருப்பான். அப்போது 5 நாளில் அவன் எவ்வளோ ஒர்க் முடிச்சிருப்பான்? 15 ஒர்க் முடிச்சிருப்பான். அதை மைனஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து அப்போ ரிமைனிங் ஒர்க் என்ன?
15. அந்த 15 பியும் கியூவும் சேர்ந்து செய்ய போகிறாங்க. அப்போ பியும் கியூவும் சேர்ந்து செஞ்சால் எவ்வளோ முடிப்பாங்க? 5 ஒர்க் முடிப்பாங்க. அந்த ரிமைனிங் ஒர்க் பை அவங்களோட டோட்டல் எஃபிஷியன்சியால் நான் டிவைட் பண்ணால் அவங்க எடுத்துக்கிற டைம் கிடச்சிரும். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? பி அலோன் ஸ்டார்டட் த ஒர்க் அண்ட் ஒர்க்டு ஃபார் 6 days. பி மட்டும் ஸ்டார்ட் பண்ணி 6 நாள் ஒர்க் பண்ணியிருக்கான். அண்ட் தென் லெஃப்ட் த ஒர்க் முடிச்சுட்டு போயிட்டான் அவன். அடுத்து சி கம்ப்ளீட்டட் த ரிமைனிங் ஒர்க். அவன் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் ரிமைனிங் ஒர்க்கை யார் கம்ப்ளீட் பண்ணுறா? கியூ கம்ப்ளீட் பண்ணுது. ஓகேவா? ரிமைனிங் ஒர்க் பை ஒர்க்கிங் அலோன். 2 பேருமே தனித்தனியாக ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு 6 நாள் பி ஒர்க் பண்ணுறான். அப்போ மிச்சம் இருக்க ஒர்க்கை எத்தனை நாளில் கியூ முடிப்பான்? ஃபைண்ட் த டேஸ் டு கம்ப்ளீட் த ரிமைனிங் ஒர்க் பை கியூ. இதுதான் கொஸ்டின். ஸோ இப்போது இந்த 3 எப்படி சால்வ் பண்ணமோ அதே போல் இதை ட்ரை பண்ணுங்கள். வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள் சால்வ் பண்ண. ஆன்சர் சப்போஸ் தெரியலை அப்படின்னா ஒர்க் ஷீட்டில் உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம் போகலாம். பி அண்ட் கியூ அக்ரி டு ஃபினிஷ் த ஒர்க் ஃபார் ₹2400. பியும் கியூவும் இந்த வேலையை முடிக்க 2400 ரூபாய்க்கு ஒத்துக்கிறாங்க. இந்த வேலையை இவ்வளோ ரூபாயில் முடிச்சு தரோன்னு. அண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் ஆர் தே ஃபினிஷ்டு த ஒர்க் இன் 5 days. இப்போது இங்கே ஆர்னு புதுசாக ஒருத்தன் வரான். ஐயோ என்னடா புதுசாக ஒருத்தன் வரான், அப்போ என்ன பண்ணுறது அப்படின்லாம் இல்லை, இதே சேம் தான். நம்மளுக்கு என்ன தெரியும்? பியும் கியூவும் சேர்ந்து பண்ணால், அதாவது பி ப்ளஸ் கியூ சேர்ந்து பண்ணால் 6 days. இப்போது பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் பண்ணால் 5 days. ஓகேவா? இப்போது இதுக்கான எல்சிஎம் எடுப்போம். அதே தான், டோட்டல் ஒர்க்கு 30 தான் வரும். ஓகேவா? இப்போது பியும் கியூவோட எஃபிஷியன்சி நமக்கு தான் தெரியுமே, 5. அப்போது இது 2ஐயும் டிவைட் பண்ணால் பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆரோட எஃபிஷியன்சி கிடைக்கும். அப்போது அது 6. அப்போது பி ப்ளஸ் கியூ, அதாவது பி கியூவும் சேர்ந்தால் 5 நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் சேர்றப்ப எஃபிஷியன்சி என்ன ஆகுது? 6ன்னு ஆகுது. புரியுதா? அப்போது 1 கூடுது. அப்போ அந்த 1 கூடுனது வந்து யாரோட எஃபிஷியன்சி? ஆரோட எஃபிஷியன்சி. அப்போ ஆர் வந்து எவ்வளோ வேலை செய்வான்? ஒரு நாளைக்கு ஒரு வேலை செய்வான். ஆர் எவ்வளோ செய்வான்? ஒரு நாளைக்கு ஒரு வேலை செய்வான். ஆல்ரெடி நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கோம்? பி 3 வேலை செய்வான், கியூ வந்து 2 வேலை செய்வான், ஆர் வந்து ஒரு வேலை செய்வான். ஓகேவா? அப்போது அந்த ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோமா? தனித்தனியாக கொடுத்தப்போ யூஸ் பண்ண அதே சேம் கான்செப்ட் தான். சேர்ந்து கொடுத்தாலும் பியும் கியூவும் சேர்ந்து பண்ணுறப்ப 6 நாள், பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் சேர்ந்து பண்ணுறப்ப 5 நாள். அப்படின்னா இதுக்கு எல்சிஎம் எடுத்தாலும் இந்த சேம் டோட்டல் ஒர்க் தான் கிடைக்கும். ஓகேவா? 30. அண்ட் அதே போல் இது 2ஐயும் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? யாரோட எஃபிஷியன்சி? இது பி ப்ளஸ் கியூவோட எஃபிஷியன்சி. ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் பண்ணது தான், பட் இப்போ அகெயின் பண்ணுறோம். இப்போது இதை டிவைட் பண்ணால், இந்த 2ஐயும் டிவைட் பண்ணால் எனக்கு கிடைக்கிற எஃபிஷியன்சி யாரோடது? பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆரோடது. அதாவது இவங்க 3 பேரோட சேர்ந்த எஃபிஷியன்சி எனக்கு இங்கே கிடைக்கும். ஓகேவா? அப்போது அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்க ஒன்று தான் ஆரோட எஃபிஷியன்சி. அப்போது நான் இப்போது அந்த எஃபிஷியன்சியை இந்த மாதிரி ரேஷியோவில் எழுதியிருக்கேன். இப்போது வேலைக்கு சம்பளம் கொடுத்தா எந்த மாதிரி கொடுப்போம்? அவங்கவுங்க எஃபிஷியன்சிக்கு ஏற்ற மாதிரி தானே கொடுப்போம். ஸோ அப்போ அவங்களோட சேலரியும் இந்த ரேஷியோவில் தான் பிரியும். அதாவது இவனுக்கு அந்த சேலரியில் 3 பார்ட் இவனுக்கு போகும், இவனுக்கு 2 பார்ட் போகும், இவனுக்கு 1 பார்ட் போகும். ஏன்னா அவங்கவுங்க செய்கிற வேலைக்கு ஏற்ற மாதிரி தானே கொடுப்போம். அப்போது இவனுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 3x கிடைக்கும், ப்ளஸ் இவனுக்கு 2x கிடைக்கும், இவனுக்கு x. இந்த எல்லா வேலையும் சேர்ந்தது தான் இந்த 2400 இவங்களோட சேலரி. ஓகேவா? இவன் வாங்குகிற சேலரி 3x, இவன் 2x, இவன் x. இந்த ரேஷியோவில் தானே பிரியும். அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் எனக்கு 2400 கிடைக்கும். அப்போ இதை ஆட் பண்ணால் எனக்கு 6x ஈக்குவல் டு 2400. இப்போ கேட்டிருக்கிறது என்ன? ஆர் கிடைக்கிற ஷேர் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆர் என்னது? எக்ஸ் தான் வாங்குகிறான். அப்போது நான் எக்ஸ் கண்டுபிடிச்சா மட்டும் எனக்கு இதோட ஆன்சர் கிடச்சிரும். அப்போ எக்ஸோட வேல்யூ இது எதுவும் கேன்சல் ஆகிறப்போ 400. அப்போ ஆரோட ஷேர் எவ்வளோ? 400 rupees. புரியுதா? ஸோ இன்னைக்கு கிளாஸில் வந்து நம்ம டைம் அண்ட் ஒர்க்கோட பேசிக் கான்செப்ட்ஸ் பார்த்தோம். அண்ட் அதை வச்சு கொஞ்சம் பேசிக்ஸாக சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவோட கண்டினியூஷனும் இருக்குது. ஸோ அந்த கண்டினியூஷன் வீடியோ நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.